நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்த அம்மா தான் நான் அம்மான்னு கூப்பிடுறேன். அருண் சேனா, என்ன இதெல்லாம்? குழந்தைக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அப்படியே கூப்பிட்டு பழகிட்டா சார். இந்து அம்மான்னு கூப்பிடுறத பார்த்த கண்மணியும் அத்தைய அம்மானே கூப்பிட ஆரம்பிச்சிட்டா சார். அதான். அப்படின்னா உங்களை அருண் அங்கிள்னு கூப்பிடுறது அது யார் சொல்லி பழக்கமாச்சு? அது மட்டும் இல்ல, இந்து ஹஸ்பண்ட அங்கிள்னா கூப்பிடுவாங்க. குழந்தைங்க மனசுல என்ன இருக்கோ அதை ஓப்பனா சொல்லிடுவாங்க. அதான் அவங்களோட நேச்சுரல். இல்லன்னா இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு அவங்களுக்கு கத்து கொடுப்பாங்க. ஆனா அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கல. நீங்க சந்தேகப்படுற மாதிரி இந்த விஷயத்துல எந்த ஒரு கெட்டது இல்ல சார். கெட்டது இருக்குன்னு நான் சொன்னேனா? நீங்களே எதுக்காக அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதுக்கான அர்த்தம் சம்திங் ராங்கா இருக்குன்னு தானே? அம்மா டென்ஷன்ல தான் அப்படி எல்லாம் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் சரி, இந்த குழந்தையோட விஷயத்துல நாங்க ஒரு முடிவு எடுக்கோம். அது என்னன்னு உங்களுக்கும் தெரியும். உங்களோட சைக்காலஜிஸ்ட பத்தி நிர்மலா மேடம் சொன்னாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிறவங்களுக்கும் சைக்காலஜிஸ்ட் இருக்கு. நீங்க இத்தனை பேரும் போலீஸ்க்கு தெரியாம இப்படி பதுங்கி இருக்கீங்கல்ல, எங்களுக்கு கிடைச்ச கம்ப்ளைண்ட்ல உண்மை இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு காரணம் போதும். அதனால குழந்தைய நாங்க கொண்டு போக வேண்டியதா இருக்கும். நிர்மலா மேடம். ஆமா, கோர்ட் மூலமா கொண்டு போறோம். அது சார், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா சார்? இவங்க சொல்லாதத அப்படி என்ன புதுசா சொல்லிட போறீங்க? டக்குன்னு போலீஸ் வீட்டுக்குள்ள வீட்டில் இருக்கிற குழந்தைய எடுத்துட்டு போறாங்கன்னு நினைக்கும் போது யாரா இருந்தாலும் பதறி போயிடுவாங்கல்ல சார். அந்த சம்பவம் தான் இப்போ நடக்குது. ஒரு தடவை காணாம போனதுக்கு அப்புறம் மறுபடி திரும்ப கிடைச்சவ தான் கண்மணி. அதை பத்தி சொல்றதுக்கு நிறையவே இருக்கு சார். கடவுள் அருளால மட்டும்தான் குழந்தை மறுபடியும் எங்க கையில சேர்ந்தா. அன்னைக்கு இருந்த சில சூழ்நிலைங்க காரணமா கண்மணி பாட்டி அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. அப்பவும் என் கேள்வி இன்னும் மீதி இருக்கு. எந்த சூழ்நிலையில அப்பான்னு சொல்ற அந்த அருணை குழந்தை அங்கிள்னு கூப்பிட்டா? அதுக்கான பதில சொல்லுங்க சார், கண்மணியோட ஸ்கூல் ரெஜிஸ்டர்ல நான் தான் அவளுடைய அப்பா, இந்து தான் அவ அம்மா. ஆனா இன்னொரு ப்ரூஃப்ல அந்த மாதிரி இல்ல. பர்த் சர்டிபிகேட்ல இருக்கா, ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கா நீங்க தான் பேரண்ட்ஸ்னு? சார், நீங்க இப்ப சொல்றது இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்றதுக்கு வேணும்னே யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்ல எந்த ஒரு உண்மையும் இல்லை சார். அருணும் இந்துவும் தான் கண்மணியோட அப்பா அம்மா. அப்படின்னா ஆதாரத்தை காட்டுங்க. சொந்த ரத்தத்துல பிறந்த குழந்தைய ஆதாரத்தை காட்டி ப்ரூவ் பண்ணுன்னு சொல்றது, அது ஒரு அம்மா அப்பா கிட்ட சொல்றது ரொம்ப தப்பான விஷயம் சார். உங்களுக்கும் குழந்தைங்க இருக்கும்ல சார். இந்த மாதிரிலாம் எங்க கிட்ட பேசாதீங்க சார். நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் உண்மையை பொய்யாக்க முடியாது. பொய்யை நிரூபிக்க வேண்டியது போலீஸோட வேலை. நான் இப்ப சட்டப்படி தான் வேலை பார்க்கறேன். அப்படின்னா அப்படியே பார்த்துக்கலாம் சார். நீங்க அப்படி அடம் பிடிச்சிங்கன்னா? நாங்க ஒன்றும் அடம் பிடிக்கல. போலீஸுக்கும் சைல்ட் லைனுக்கும் நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல. நீங்க கேஸ் போடுங்க மேடம், கோர்ட்டுக்கு வரட்டும். நியாயங்கிறது உண்மைக்கு துணையா நிக்குமா இல்ல ஒரு பெண் குழந்தைக்கு எதிராக நிக்குமான்னு நம்ம பார்த்துருவோம். கோர்ட்டு கண்டிப்பா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண சொல்லும். அங்க உங்க எல்லா பொய்யும் உடைஞ்சிரும். இல்ல சார், உடைய போறது அந்த கம்ப்ளைண்ட் தான். அப்போ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்காரங்களை, அது யாரா இருந்தாலும் சரி, அவரை போலீஸ் பிடிக்கணும் சார். என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதீங்க. வேற வழி இல்லாம தான் சார் நான் சொன்னேன். எங்க சொந்த குழந்தைய நாங்க வளர்க்கறதுக்கு சட்டத்தோட துணையை தானே கேட்கிறோம். ஆனா அதுக்கு பதிலா நான் ஒன்றும் புதுசா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொண்டு வரல. இங்க விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ஃப்ராட் பண்ணிருக்கீங்கன்னே தெரியுது. நான் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்க போறேன். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அருண்? இருக்கு சார். மிஸ்ஸஸ் அருணுக்கு? நானும் நம்புறேன் சார். அப்படின்னா கோர்ட் சொல்லும் போது நீங்க டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போகணும். கண்மணி உங்க மகதான்னு ப்ரூவ் ஆகட்டும். ஆகட்டும் சார், வெயிட் பண்ணலாம்.
எங்களுக்கு பிசினஸ்ல நிறைய எதிரிங்க இருக்காங்க சார். அதுல யாரோ மனப்பூர்வமா கொடுத்த போலி கேஸ் சார் இது. அம்பாட்டு ஃபேமிலியை மனப்பூர்வமா உடைக்க முயற்சி பண்றாங்க. அது என்ன வேணா இருக்கட்டும், டிஎன்ஏ டெஸ்டோட ப்ரொசீஜர் தெரியும்ல? தெரியும். நாங்க தயார் சார். நிர்மலா மேம், அப்பனா அதே மாதிரி ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, நாங்க இப்ப கிளம்புறோம். அப்புறம் பார்க்கலாம். பாப்பா பாய். என்ன ஒன்றும் இல்லை. எதுக்கு இங்க சுத்தி வந்துட்டு இருக்க? டீ வேணுமான்னு கேட்க வந்தேன். வேணும்னா சொல்லுவோம். போ. ஆ. இன்னும் போகலையா நீ? போறேன். போ. சுகுமாரா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க நாங்க தயார்னு சொல்லிட்டீங்களே. அதுக்கு நம்ம சரின்னு சொன்னதுனால தான் அவங்க அடங்கினாங்க. பார்க்கலாம், நம்ம பார்க்கலாம் என்ன பண்ண முடியும்னு. கண்மணியை விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு எந்த ஒரு எல்லைக்கு போக நாங்க தயாரா தான் இருக்கோம். ஆமாப்பா. இங்கே இல்லை. போலீஸ் ஜீப் வருது. ஆமாமா, அதுக்குள்ள யாருமே இல்லையே. என்னமாச்சு? யாரையும் கூட்டிட்டு போன மாதிரி தெரியலையே. இருந்தாலும் நாம உள்ள போய் பார்த்துட்டு வரலாம். போலீஸ்காரங்க இப்ப போனதால நாம இப்ப தைரியமா உள்ள போலாம். போ, நீ முன்னாடி உள்ள போ. நீங்க எதுக்காக இப்படி பயப்படுறீங்க? ஐயோ, போலீஸ் ஒண்ணு நம்மள தேடி இங்க வரலையே. எனக்கு என்ன பயமா? அட போமா, யாருக்கு பயம்? எனக்கா? அப்ப ஏங்க மறைஞ்சு நின்னுட்டு இருக்கீங்க? இங்க பாரு அபிமா, இந்த போலீஸ்காரங்க இருக்காங்களே, அவங்க ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க. நாம பார்த்து கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும். இங்க பாரு, ஒரு நிமிஷம். நாம அப்படியே சும்மா நின்னாலும் நாம அவங்க சந்தேக வட்டத்துல தான் இருக்குமோ அப்படின்னு போலீஸ் கண்டிப்பா சந்தேகப்படுவாங்க. அதெல்லாம் அவங்க டியூட்டி. ஏறடா ஜீப்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது அவங்க நிரந்தரமான அதிகாரம். என்ன பத்திலாம் விடுதலமா. நாம எதுக்கு தேவையில்லாம போலீஸ்காரங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கணும்? அட நீங்க வாங்கப்பா. இருமா இரு. கண்டிப்பா 2 போலீஸ்காரங்கள டியூட்டில வச்சிருந்தாலும் வச்சிருப்பாங்க. நீ போய் பார்த்துட்டு வா. ஐயோ, அட இல்லப்பா, வாங்க. அட வாங்கன்றல. வாங்க, உங்களுக்கு என்ன பண்றது? உள்ள யாருமே இல்லையே. எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை போலீஸ் வந்துட்டு போனதால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தற்கொலை பண்ணிருப்பாங்களோ? ஐயோ, நம்ம எஸ்கேப் ஆயிடலாமா? அப்பா, வாங்க. வாமா. கண்மணி கூட்டிட்டு போயிட்டாங்களா? இல்ல சார். ஆமா, உங்களா எங்க? உள்ள இருக்காங்க. எல்லாரும் ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு? வீட்டோட 4 மூலையில இருந்து அவங்க கேள்வி கேட்டாங்க. குறுக்க மறுக்க குறுக்க, இந்த மாதிரி எல்லாரையும் கேள்வி கேட்டாங்க. இது ஒரு குழந்தை சம்பந்தப்பட்ட கேஸ் ஆச்சே. அம்பாட்டுக்காரங்க கிம்பாட்டுக்காரங்க எல்லாம் அப்படி போலீஸ் பார்க்கல. என்கிட்டயும் எல்லா கேள்வியும் கேட்டாங்க. அப்புறம் நான் வந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது. இதுக்கு முன்னாடி இங்க நடந்த விஷயம்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுல்ல. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வேலைக்காரங்க எது சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்கல்ல. நான் இந்த வீட்டுல வேலைக்காரியா தான் சார் இருக்கேன். இந்த வீட்டுல நடக்கிற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாதுல்ல. அததான் நானும் சொன்னேன்.
இருந்தாலும் பார்வதி கிட்டையும் மற்றவங்க கிட்டையும் போலீஸ் என்ன கேட்டாங்கன்னோ அவங்க என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னோ நீ ஒளிஞ்சிருந்து கண்டிப்பா கேட்டிருப்பல லட்சுமி. அத பத்தி அக்கா நம்ம கிட்ட சொல்லாம இருக்க மாட்டாங்க. லக்ஷ்மி அக்கா, நான் சொல்றேன் பாப்பா. டிஎன்ஏ டெஸ்டா? நிஜமாவா? அப்ப கேட்டிங்களா? டிஎன்ஏ டெஸ்டா? இங்க வாங்க. உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்கப்பா. அப்போ நான் தான் மாட்டுவேன். அவி, டிஎன்ஏ டெஸ்ட்னு தானே சொன்னாங்க? ஆமாமா, நான் தெளிவா தான் கேட்டேன். இப்ப நம்ம நல்லா மாட்டிப்போம்ப்பா. அபிமா, என்னவா பிரச்சனை? இப்ப சொல்ற டெஸ்ட் ரொம்ப டேஞ்சரானதா? அது வந்து டேஞ்சர் அப்படின்னா அது குடும்பத்துக்கு அவமானம்க்கா. அது பொதுவாவே இந்த தவறான உறவுக்கு தான் டிஎன்ஏ டெஸ்டே பண்ணுவாங்க. அப்படின்னா அவமானம் நமக்கு தானே. ஆமா, இங்க பாரு, நீ உள்ள போய் உள்ள என்ன சிச்சுவேஷன் நீ பாத்துட்டு வாமா. சீக்கிரமா போ, சீக்கிரமா போ. நான் போய் பார்க்கறேன் சார். இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாதுமா. டெஸ்ட் பண்ணாங்கன்னா கண்மணி இந்துக்கும் அருணுக்கும் பிறந்த பொண்ணுங்கிற உண்மை வெளியே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. நீ என்ன எதுவும் பேசாம உம்முன்னு மூஞ்ச வச்சிருக்க? இப்போவும் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குப்பா. ஏதோ ஒரு லேபுக்குள்ள போய் யூரின் டெஸ்ட் பண்ற மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ண முடியாதுப்பா. கோர்ட் வழியா தான் மூவ் பண்ணணும். அதுக்கான ப்ரொசீஜர்லாம் ஏகப்பட்டது இருக்கும். இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி நாளைக்கு ரிசல்ட் வாங்கி அடுத்த நாள் ஆக்ஷன் எடுக்கலாம் முடியாது. அதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. அதுக்கு கண்டிப்பா ரொம்பவே லேட் ஆகும். அந்த ஒரு கேப்பை இதுக்கப்புறம் நாம அதை யூஸ் பண்ணி ஆகணும். வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நீ சொல்ல வர? ஆமா, குழந்தை நம்ம கோர்ட்ல தான் இருக்கணும். ஐயோ, சுமார நீ இன்னும் கிளம்பவே இல்லையா? இடத்த விட்டுட்டு போகணுன்ற அவசியம் இன்னும் எனக்கு வரல. நான் அதுக்காக ஒன்றும் சொல்லல. போலீஸ்காரங்க வந்து போனதால அப்படி கேட்டேன். நான் எதுக்காக போலீஸ்க்கு பயப்படணும்? நான் எந்த கிரிமினல் கேஸில் ஈடுபடலை. கொல்லவோ கொள்ளையடிக்கவோ நான் போகலை. யாரையும் கொல்றதுக்கு, ஏன் ஒரு குழந்தைய கூட கொல்றதுக்கு நான் யாருக்கும் கொட்டேஷன் கொடுக்கல. அங்கிள், நீங்க ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க? இங்க ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம சொந்தக்காரங்க ஒன்னா நின்னு அனுசரிச்சு தானே இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்க கூடாது. இதை நீ உன் அப்பா கிட்ட தான் சொல்லி புரிய வைக்கணுமா? தம்பி அருண், போலீஸ் என்னப்பா சொல்லிட்டு போனாங்க? அவங்களுக்கு கிடைச்ச கம்ப்ளைண்ட்டை வச்சு டெம்பரரியா ஒரு என்கொயரி பண்ணிட்டு போயிருக்காங்க. அவ்வளவுதானா? வேற எதுவும் சொல்லவே இல்லையா? உங்ககிட்ட பேசுற நிலைமையில இப்ப அவங்க ரெண்டு பேரும் இல்ல. இவங்க முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நான் இவங்க வருத்தத்துல பங்கு போடணும்னு என் மனசு சொல்லுது. அதனாலதான் கேட்டேன்.
அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட சூழ்நிலையில சும்மா உட்கார்ந்துருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இவங்களுக்கு உதவி பண்ண முடியுமான்னு யோசனை பண்ணோம். சரிதானம்மா? அப்படி யாரோ உதவி பண்ணணும்னு நினைச்சுதான் இந்த கேஸை போட்டிருக்காங்க போல. அது யாரா இருந்தாலும் சரி, அம்பாட்டு ஃபேமிலிக்கு உதவி பண்ணியிருக்காங்க. கண்மணி இங்க வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, ஆனா இப்போ வரைக்கும் அவன் மேல யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஆனா இப்போ கம்ப்ளைண்ட் யாரு பண்ணாங்கன்னு போலீஸ் சொன்னாங்களா? இல்ல. இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்தோ ஆப்பிரிக்காவில் இருந்தோ யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த வீட்டை பத்தி தெரிஞ்ச துரோகி தான் யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்து, உனக்குன்னு பார்த்து தொடர்ந்து இந்த மாதிரி கஷ்டம் வருது. கண்மணி மாதிரி ஒரு சின்ன குழந்தை யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம வளரும் போது யார் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருப்பா? இப்ப சின்ன குழந்தையா இருந்தாலும் கண்மணி வளர்ந்துட்டு வரல, அத நினைச்சு வேணும்னே யாரும் இப்படி பண்ணிருக்காங்க. கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தாங்கன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா அருண்? இதுக்கிடையில அதை யோசனை பண்ண எனக்கு டைம் இல்லை. ஆனா எப்படியாவது அதை நான் தெரிஞ்சுப்பேன். அது யாரா இருந்தாலும் சரி, அவன் பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, இல்ல எவ்வளா இருந்தாலும் சரி, அவரோட தள்ள கண்டிப்பா இடிதான் வேணும். கண்மணி எங்க இந்து? அம்மா கிட்ட இருக்கா. என்ன வேற ஸ்கூல்ல சேர்க்க போறீங்களா அம்மா? அம்மா, போலீஸ் அங்கிள் எதுக்கு வந்தாங்க? போலீஸ் சும்மாதாம்மா வந்தாங்க. இல்ல, எனக்கு தெரியும். என்ன இங்க இருந்து எங்கேயோ கூட்டிட்டு போக தானே வந்தாங்க. கண்மணி, என்ன போலீஸ் அங்கிள் கூட்டிட்டு போயிடுவாங்களா? ஐயோ, எங்க என்ன கூட்டிட்டு போவாங்க? இல்ல, உன்னை யாரும் எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. நான் விட மாட்டேன் உன்னை. இல்ல, என்ன கூட்டிட்டு போவாங்களே. போலீஸ் அங்கிள் சொன்னதை நான் கேட்டேன். கண்மணி, நீங்களும் கூட வருவீங்களாமா? போலீஸ் அங்கிளை பார்க்க எனக்கு பயமா இருக்குமா. நீங்களும் கூட வந்துடுங்கம்மா. நீங்க வரலன்னா எனக்கு பயமா இருக்கும். உன்னை யாரும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. அப்படியே கூட்டிட்டு போனாலும் நான் உன்னை திரும்ப கூட்டிட்டு வந்துருவேன். நீ இல்லாம சத்தியமா என்னால இருக்க முடியாது. என்ன உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்குமாமா? கண்டிப்பா. நான் உன் மேல என் உயிரையே வச்சிருக்கேன். அதனாலதான் நான் உன்னை எங்கேயும் அனுப்ப மாட்டேன்னு சொல்றேன். அப்படின்னா நேத்து நீங்க என்ன திட்டுனீங்களே, அதெல்லாம்? நான் உன்னை திட்டுறது எல்லாமே நான் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தினாலதான்மா. நான் தெரியாம அன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் உன்னை திட்ட மாட்டேன். இதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டு நான் உன்னை திட்ட மாட்டேன். நான் தான் இங்க இருந்து போயிடுவேனே, அப்புறம் எப்படி என்ன திட்டுவீங்க? போதும் கண்மணி, இதையெல்லாம் என்னால கேட்கவே முடியல. நீ எங்கேயும் போக மாட்ட. இந்த அம்மா கூட தான் நீ இருப்ப. அபி, நான் கேள்விப்பட்டேன் சித்தி. யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணாத என் குழந்தைய இவ சந்தோஷமா வாழ்றத பார்த்துட்டு எந்த கேடு கெட்டவ இந்த மாதிரி பண்ணாலும் தெரியல. பாப்பா, இந்துவும் நாங்க தேடிக்கிட்டு இருக்கா. போமா. எல்லாரும் பொறாமப்படுறாங்க. அம்பாட்டுல இருக்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு யாரோ வேணும்னே இதை பண்ணிருக்காங்க. இதை யாரு பண்ணாங்களோ அவங்க கண்டிப்பா அனுபவிப்பாங்க. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க.
இந்த அழுகையும் பிரார்த்தனையும் தயவு செஞ்சு கேட்டுறாத கடவுளே. எனக்கு இந்துவும் வேணும், கண்மணியும் வேணும். அவங்க 2 பேரும் ஏன் குழந்தைங்க? நானும் அதை தான் யோசிக்கிறேன் சித்தி. என்ன டெஸ்ட் வேணாலும் வரட்டும், டிஎன்ஏவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் மேல தெய்வம்னு ஒண்ணு இருக்குல்ல. கண்மணியோட விஷயத்த நான் கும்புற தெய்வமே பாத்துக்கும். ஆனா பிராக்டிக்கலா ஒரு பிரச்சனை இருக்கு. உங்களால கண்மணிய விட்டு கொடுக்கறத பத்தி யோசிக்கவே முடியாது இல்லையா? முடியாது, யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அங்கதான் பிரச்சனையே. எந்த டெஸ்டையும் பண்ணாமலேயே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை இருக்கு. கண்மணி இந்துவோட பொண்ணு இல்லைன்ற விஷயம். நீங்க ரோட்ல பார்த்து எடுத்த குழந்தை எப்படி இந்துவோட பொண்ணா இருப்பா? எப்படி அருண் மாமாவோட குழந்தையா இருப்பா? யாருக்கோ பிறந்த குழந்தைய எங்கேயோ விட்டுட்டு போயிட்டாங்க. அவ புண்ணியம் பண்ணனாலதான் இங்கே வந்து சேர்ந்துட்டா. நீங்களும் ரொம்பவே செல்லம் கொடுத்து இத்தனை நாள் வளர்த்தீங்க. இத்தனை நாளா? இதுக்கப்புறமும் நான் தான் அவளை வளர்க்கணும். அவ என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு தோணுனதுக்கு அப்புறம் தான் கண்மணி என்னோட மனசுல எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்கா அப்படின்னு எனக்கு தெரிய வரும். அவ எங்க பிறந்திருந்தாலும் சரி, அவளை நல்லபடியா பாத்துக்க ஒரு அம்மா விட்டுட்டு போயிட்டாங்களா இல்ல அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிட்டாங்களா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அந்த கடவுள் தான் எனக்கு திரும்ப கொடுத்திருக்காரு. அதனால்தான் அவ எனக்கு கோவில் வாசல்ல வச்சு கிடைச்சா. பெத்த பொண்ணை பாக்குறதுக்காக வருஷ கணக்கா காத்துட்டு இருந்த எனக்கு அந்த பொண்ணோட இடத்துல அவளை வச்சு பாக்குறதுக்கு எனக்கு கண்மணி கிடைச்சா. எனக்கு புரியுது சித்தி. பெத்த அம்மா கூட இப்படி யோசனை பண்ணாத இந்த காலத்துல இப்படி ஒரு அம்மா கிடைச்சது கண்மணியோட பாக்கியம் இல்ல, அவ பண்ண மகா பாக்கியம். நான் என்ன கேட்க வந்தேன்னா, கண்மணியை விட்டு கொடுக்க உங்களால முடியுமா? முடியாது, என்னால யோசனை பண்ணவே முடியாது. அதே நேரத்துல இந்துவை விட்டு கொடுக்கவும் முடியாது. இந்துவை விட்டு கொடுக்கணுமா? நீயே இப்படி எல்லாம் கேக்குற? இந்து என்னோட பொண்ணாச்சே. அப்படின்னா டிஎன்ஏ டெஸ்ட் நடக்கவே கூடாது. எப்பவுமே அந்த டெஸ்ட பண்ணவே கூடாது. ஆனா அது சொன்னதுக்கு அப்புறம் தான் போலீஸ்காரங்க ஏதோ பேசாம போயிட்டாங்க. போலீஸ் அவங்க பாட்டுக்கு போகட்டும். உங்களுக்கு இந்துவும் கண்மணியும் வேணும். ஆமா. அப்போ என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த ஆபீசருக்கு கால் பண்ணி இப்ப என்ன சொல்றீங்கன்னா கண்மணி இந்துவோட பொண்ணு இல்லைன்னு சொல்லணும். அபி இருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். போலீஸ் என்கொயரி பண்ணும்போது கண்மணி கோயிலுக்கு எந்தன குழந்தைன்னு தெரிய வரும். நீ எனக்கு ஆறுதல் சொல்ல வந்தியா இல்ல தொல்லை கொடுக்கறதுக்காக வந்தியா? நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரிய வரும். டிஎன்ஏ டெஸ்டுக்கு போனா என்ன நடக்கும்னு நீங்க யோசனை பண்ணணும். அது ஒரு தெளிவான பரிசோதனை, ஏமாத்தலாம் முடியாது. கோர்ட் இன்வால்வ் ஆகி இதை பண்ணுது. அந்த டெஸ்ட பண்ணாங்கன்னா ரிசல்ட் என்னவா இருக்கும்? கண்மணி இந்துவோட பொண்ணுன்னு டெஸ்ட்ல வருமா? வருமா சித்தி? வராது. வராது. காரணம் கண்மணி இந்துவோட பொண்ணு கிடையாது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? போலீஸை ஏமாத்தினதுக்கும் தப்பா புரிய வச்சதுக்கும் கேஸ் போடுவாங்க. ஏதோ ஒரு குழந்தைய தேவையில்லாம சட்டத்துக்கு விரோதமா வளர்த்ததுக்காக இன்னொரு கேஸ் போடுவாங்க. அது கிரிமினல் குற்றம். இந்து உள்ள போயிடுவா. அபி கண்டிப்பா அவளை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவாங்க. ஏற்கனவே அந்த எஸ்ஐ கோவமா இருக்காரு. அவர் சும்மா விட மாட்டாரு. ஒரு பக்கம் கண்மணியை போலீஸ் கொண்டு போயிடுவாங்க, இந்து ஜெயிலுக்கு போயிடுவா. நீங்க பெத்தெடுத்த உங்க குழந்தைய ஜெயிலுக்கு அனுப்ப போறீங்களா சித்தி? எத்தனை நாளைக்கு தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை 6 மாசமா இருந்தா கூட சரி, இந்த ஒரு குற்றவாளிய ஜெயில இருக்க முடியுமா என்ன? அபி கண்மணியோட விஷயத்துல நம்ம அப்புறமா ஏதாவது பரிகாரம் பண்ணலாம். அதே நேரத்துல உறைஞ்சு போறது இந்துவா தான் இருக்கும். அவளோட வாழ்க்கை தான். அது என்னன்னா, உண்மை என்னவோ, அதாவது கண்மணியோட அம்மா இந்து இல்ல, அருண் மாமா அவளோட அப்பா இல்லன்றத ஆபீசர் கிட்ட நம்ம சொல்லிடணும். இல்லன்னா இந்து ஜெயிலுக்கு போயிடுவா. அவ பிரெக்னன்ட்டா இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நிலைமையில உங்களால அவ நான் எதையும் கேட்க விரும்பல.
எனக்கு இந்து தான் முக்கியம். அவளுக்கு அப்புறம் தான் மத்தவங்க எல்லாரும், யாரா இருந்தாலும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.